السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال النبي صلى الله عليه وسلم: أنت مني بمنزلة هارون من موسى غير لا نبي بعدي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாலும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரோடு நம் உயிரிழந்த மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முழு உலகத்தையும் படைத்து அவைகளை தொடர்ந்து இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவருடைய இயக்கத்தில் மனிதர்களின் பாவச் செயல்களினால் சில நேரங்களில் கோபம் வெளிப்படும், பல நேரங்களில் அவருடைய கருணை வெளிப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் பேரருளையும் தொடர்ந்து துஆவின் வழியாக வேண்டி நின்றார்கள். அப்படி வேண்டும்படி இந்த உம்மத்திற்கு படித்திருக்கிறார்கள். கால சூழ்நிலைகளும் காலத்தினுடைய மாற்றங்களும் அதில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளும் எந்த விதத்திலும் மனித சமுதாயத்திற்கோ உயிரினங்களுக்கோ பெரும் பாதிப்பு இல்லாத ரஹ்மத் என்னும் மழையை அல்லாஹ் நமக்கு பொழிய செய்வானாக. கடும் மழைகளை காடுகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் பொழிய வைத்து நீரின் பயன்பாட்டை பெறுகிற நிலையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. மனிதர்களின் பாவங்களினால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி கடும் பேரழிவுகள் ஏற்படுவதை விட்டும் முழு உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலேயே அணுகி கோரிக்கை வைத்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். குர்ஆனுடைய வசனங்களின் வழியாக மனித மனங்களில் ஏற்படுகிற குழப்பங்கள் அன்றாடம் ஓதுகிற அத்தியாயத்தில் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். وَمِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ
அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களாலும் ஜின்னுகளாலும் ஏற்படுத்தப்படுகிற மனோ குழப்பங்கள், வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய தொடர் அந்த குழப்பங்கள், அதை ஏற்படுத்துகிற ஹன்னாஸ் என்ற சைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான். ஒரு வகையான நாடு, ஒரு வகையான மக்கள், ஒரு வகையான சூழலில் வாழ்கிற மூமின்களுக்கு மிகப்பெரிய பாடம், எந்த சூழ்நிலையிலும் ஈமானிய பலகீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. நடப்பது அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டே நடக்கிறது. மனிதர்கள் அனுமானிக்கிறார்கள். இந்த அனுமானம் என்பதும் கணிப்பு என்பதும் 90 விழுக்காடு பொய்யாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வார்த்தை அதனுடைய பொருள் புரியாமலேயே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த, எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லாமல் நடக்காது. சில நேரங்களில் விஞ்ஞானிகள் கூட உளறி கொட்டி விடுகிறார்கள். அதை விடவும் போலித்தனமான ஜோதிடத்தின் மீது பலரும் நம்பிக்கை கொள்ளுகிற பெயர் தாங்கி முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கனமழையால் கோவை காணாமல் போய்விடும், இந்த டிசம்பரில் உலகமே அழிந்துவிடும், 2000 உலகம் அழிந்துவிடும், இப்படியெல்லாம் கணித்த ஜோதிடர்கள் தங்களுடைய வாழ்வை கணிக்க முடியாத துருநிலை ஏற்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. பெரும் ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன். ஒவ்வொரு வார்த்தையிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய சமூகத்திற்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் அல்லாஹ்வின்பால் விரைந்து விடுங்கள். ஃபஃபிரு இலல்லாஹ். மனிதர்களின் இந்த சாதாரண கணிப்புகள் உங்கள் ஈமானை பலகீனப்படுத்திவிடும். கடும் மழை பெய்யும், பள்ளிக்கூடம் எல்லாம் விடுமுறைன்னு சொன்னா அன்னைக்கு நல்ல வெயில். மழைக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற நேரத்தில் நல்ல ரஹமத்தான மழை பொழி. அல்லாஹ்வை கொண்டே நடக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த ஈமானுக்கு மாற்றமான ஜோதிட கணிப்புகளை குறி சொல்பவரிடம் கையை நீட்டாதீர்கள். கையை நீட்டினாலே 40 ஆண்டு கால அமல்கள் அழிந்து போய்விடும். அதை நம்பிவிட்டால் ஈமான் பறி போய்விடும் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் சோதனைகள் ஏற்படலாம். இந்த சோதனைகளுக்கு துஆ மட்டும்தான் மருந்தே தவிர, இங்க போனா யார்த்தையாவது போனா அப்படிங்கிற இந்த வஸ்வாஸ் மனக்குழப்பங்கள் எழுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு எதிரான பாவச் செயல்களின் பக்கமே அந்த மனம் தூண்டும். அவரை போய் பார்க்கலாம், இவரை போய் பார்க்கலாம், அந்த கணக்கு போட்டு பார்ப்போம், இந்த மரத்துல போய் பார்ப்போம், இவரு இப்படி பார்த்தா அப்படி நடக்கும். குழந்தை இல்லை, தொழில் அபிவிருத்தி இல்லை, உடல் ரீதியான பாதிப்புகள், மனோரீதியான தொடர் குழப்பங்கள், வேறு வழியே கிடையாது. அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று பெருமானார் சொன்னார். என மாற்று வழியை தேடி பயணிக்கிற பொழுதெல்லாம் இந்த மனம் அல்லாஹ்விற்கு எதிரான ஷிர்கையும் குஃப்ரையும் வரவழைத்து விடும். நோயும் குணமாகாது, குஃப்ரு வந்துவிடும். வறுமை நீங்காது, ஷிர்க் ஏற்பட்டுவிடும். எனவே யார் படைத்தானோ, யார் ரிஸ்கை தருகிறானோ அவனின்பாலே வீழுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார். நம்ம நாட்டுல ஜோதிடம் எல்லாம் கல்லூரிகளில் பாடத்திட்டமாக்கப்பட்டு பெரும் விஞ்ஞானமாக படிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அது பின்னடைவுதான் சந்திக்கும். மனித அறிவுக்கு முரணான, மனிதர்களால் ஜீரணிக்க முடியாத பல்வேறு குழப்பங்களை கொண்டதுதான் ஜோதிடங்கள். தெளிவாக சொன்னாங்க, பறவை ஜோதிடம் கூடாது, மனித ஜோதிடம் கூடாது, எந்த வகையான கணிப்புகளும் கூடாது. ஏற்படுகிற சோதனைகளில் இருந்து அல்லாஹ் சொல்றான், இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், என்ன சோதனை வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வின் பக்கம் வீடுங்கள் என்று பெருமானார் பணித்தார். மூமின்களே, மூமின்களே, மிக அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் எல்லா கட்டுப்பாடுகளையும் அவன்தான் வைத்திருக்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படுகிற பொழுது புலம்பி தீர்க்காதீர்கள். புலம்புவது தீர்வாகவே ஆகாது. எவன் நோயை தந்தானோ அவன்தான் சிகாவை தர முடியும். உடலின் மீது கொண்டிருக்கிற அக்கறையை கொஞ்சம் உள்ளத்தின் மீதும் காட்டுங்கள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற பாடம். உடம்பு என்பது உயிரும் உடலும் உள்ளமும் பின்னி பிணைந்த அற்புதமான படைப்பு. உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, உயிரும் இருக்கு, ஸ்திரமில்லாத மனோநிலை, அதில் ஏற்படுகிற நிறைய மாற்றங்கள். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொர்க்கவாதியின் பண்புகள் என்னவென்று சொன்னால் அழகிய நற்குணங்கள். பலரையும் நாம் கடிந்து கொள்கிறோம், கோபித்துக் கொள்கிறோம். என்ன மனுஷப்பாய், என்ன குணம் இது? இந்த குணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்களிப்பை தருகிறது. மனம் குறித்து நாம் யோசித்து பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா சமிஅத்தும் பி ஜபலின் ஸால அன் மகானின் ஃபஸத்திகு. ஒரு மலை இடம்பெயர்ந்து வந்து விட்டது என்று சொன்னால் நம்புங்கள், உண்மைப்படுத்துங்கள். அது கூட நடந்துடலாம். ஆனால் மனிதன் மாறிவிட்டான் என்று சொன்னால் நம்பாதீர்கள். அவன் எந்த குணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறானோ அதில் தான் வாழ்வான் என்று பெருமானார் சொன்னார். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அகப்பாடம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவர்களுடைய குணங்களை சரி செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடம் வந்து ஒரு புகார் வாசிக்கிறார்கள். இந்த மனிதர் என்னை கடுமையாக பேசினார் யா ரசூலல்லாஹ். அப்படி பேசி வருகிற பொழுது என் தாயை கொச்சைப்படுத்தி வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஏற்பட்டது. அவரை எல்லாம் அப்படி ரசூல் அழைத்தார்கள். சொன்னார்கள், இன்ன கைமரம் ஃபீக ஜாஹிலியா. நீங்கள் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபி என்ற தரத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய குணம் அந்த ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய மூட பழக்க விளக்கத்திற்கு ஆட்பட்ட குணமாகவே இருக்கிறது. இது மாற வேண்டும். இந்த குணம் மாற வேண்டும். மாறாது, குணம் மாறாது, மாற்ற வேண்டும். அலைக்கும் பி ஹுஸ்னில் குல்க். நற்குணங்களை தேடி பயிலுங்கள், அதை தரும்படி அல்லாஹ்விடம் கேளுங்கள். அதுதான் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கான எளிய வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம வாழ்ற சமகாலத்துல நிறைய மனிதர்களுடைய பிரச்சனைகளை நாம் பேசுகிறோம். குடும்ப ரீதியான பிரச்சனை, இளைய தலைமுறைக்கு குடும்பத்தில் ஏற்படுகிற விவகாரங்களை எதிர்கொள்ள முடியாத இயலாமை, வர்த்தக ரீதியான பின்னடைவுகள், பொருளாதார ரீதியான கடும் சுமைகள், ஆட்சியாளர்களிடமிருந்து கிடைக்கப்படுகிற சோதனைகள், இப்படி தனி மனிதனிலிருந்து குடும்பத்திலிருந்து சமூகத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருப்பது அவர்களுடைய மனமும் குணமும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதிகமா சொல்லுங்க, நம்மெல்லாம் என்ன சோதனை? முழுக்க முழுக்க அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்காக அவர்கள் பட்ட சோதனைகள் பயங்கரமானது. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்வார்கள், நபிமார்களிலேயும் அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான். ஈமான் கொண்ட மூமின்கள் வாழ்க்கையில கஷ்டம் ஏற்படும் பொழுதெல்லாம் பெருமானாரின் வரலாற்றை வாசிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும், என்னப்பா இது வாழ்க்கை, செத்து தொலைஞ்சலாம் தோணுது. உன்னிடம் அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நாம் சொல்ல முடியும்? அந்த இடத்தில் மனம் உடைந்து விடாமல் இந்த பலகீனங்கிறது. பெருமானாருடைய வரலாற்றை வாசியுங்கள். 23 ஆண்டுகளும் அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்காக வேண்டியே தன்னுடைய அத்துணை சுகங்களையும் எடுத்தவர்கள் பெருமானார். இந்த மனம் சமாதானம் அடையும். பெருமானாருக்கு ஏற்படாத கஷ்டமா உம்மத்தில் ஒருவனாகிய எனக்கு வந்தது? மனதை பக்குவப்படுத்துவதும் அதை நல்ல பாதையில் அழைத்து செல்வதும் மிக பெரும் பாடம்.
23 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்று வரையிலும் உலக தலைவர்களில் உயர்ந்த தரத்தில் இருப்பவர்கள் பெருமானார். டெய்லியும் கூகுள்ல அதிகமா சர்ச் செய்யப்பட்ட பெயர் எதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூட்டப்பட்ட பெயர் எதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சமூகத்து மக்களும் படிக்கிற வரலாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அபாரமான வெற்றியை பெருமானாருக்கு அல்லாஹ் எப்படி தந்தான்? எந்த இடத்தில் பெருமானார் ஜெயித்தார்கள்? ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க வார்த்தை இந்த சமூகத்துக்கு தர்ற பாடம். நாமும் பெருமானாரும் ஒப்பிட்டா உம்மத் என்று சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. ஏன்னா பேச்சுக்கு பேச்சு, நான் படிச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் பெரிய ஆளு, நான் சொன்னா கேட்பாரு, நான் வந்து நின்னா நடக்கும். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் பெருமானார் பயன்படுத்தியதில்லை. நான் அல்லாஹ்விடம் கேட்டேன், அல்லாஹ் எனக்கு சொல்லிக் கொடுத்தான், அல்லாஹ் வழிகாட்டினான், அல்லாஹ் தான் இப்படி நடத்துகிறான், நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வதையே விரும்புகிறேன். வாழ்க்கை முழுவதும் பெருமானார் பயன்படுத்திய வார்த்தை. அங்கதான் அந்த மனம் அல்லாஹ்வோடு ஒன்றி இருப்பதை பெருமானார் உணர்த்தி காண்பிக்கிறார்கள். நான் என்பதை தூக்கி எறியுங்கள், அல்லாஹ்வை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள், எந்த சுமைகளும் உங்களை காயப்படுத்தாது. அர்த்தம் தெரியாமலே சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம். அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்வோம் என்று சொன்னால் எங்கிட்ட கிடையாது. மாஷா அல்லாஹ், அவன் என்ன நாடினானோ அதுதான் நடந்தது. நான் செய்ய முடியாது, இன்ஷா அல்லாஹ் அவன் நாடினால் செய்வேன். முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய பாடத்தில் மனதை அல்லாஹ்வின் ஒப்படையுங்கள். ஏன்னா 23 ஆண்டு கால நபித்துவத்தினுடைய வெற்றியில் பெருமானார் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதியாக, நபியாக, வேத விற்பனராக, ஆசிரியராக, ஒரு சிறந்த குடும்ப தலைவராக. ஆனால் அல்லாஹ் பெருமானாருடைய வெற்றிக்கு காரணத்தை குர்ஆனிலே சொல்வார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். உங்க குணம் ரொம்ப அழகானதுங்கிறான். உங்களுடைய குணம் மிக அழகானது. நற்குணத்தினால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். அதையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ஒரு அரசர் கனவு கண்டார். தன்னுடைய பல்லெல்லாம் விழுவதை போன்று ஒரு கனவு கண்டார். காலையில் எத்திரிச்சவன பயந்து 2 அறிஞர்களை வரவழைத்தார். நான் இந்த மாதிரி கனவு பார்த்தேன், என்னங்க விளக்கம்? ஒருத்தர் சொன்னாரு, சீக்கிரமா செத்து போயிருவீங்க. அவ்வளவுதான். அரசருக்கு கோபம் வந்தது, இவனை கொள்ளுங்க. நான் சாவேன், நீ எப்படி விளக்கம் சொல்லலாம்? அவன் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்த அறிஞரை அழைத்து கேட்டார், இந்த மாதிரி கனவு கண்டேன், விளக்கம் என்ன? அவர் சொன்னாரு, உங்களை விட உங்கள் மனைவிக்கு நீண்ட ஆயுள், உங்களை விட உங்கள் மக்களுக்கு நீண்ட ஆயுள். மன்னருக்கு ஒரே சந்தோஷம். பரிசுகள் எல்லாம் கொடுத்து அனுப்பினார். இந்த 2ல என்னங்க வித்தியாசம் சொல்லுங்க? 2ல என்ன வித்தியாசம்? 2 பேருமே செத்து போயிடுவேன் சொன்னாங்க. 2 பேருமே சொன்னது, ஒருத்தர் டைரக்டா உடனே சொல்லிட்டாரு, நீ செத்து தொலைஞ்சிருக்க. கோபம் வந்தது. 2வது ஆளு நாசூக்கா சொன்னார், உங்களை விட உங்கள் மனைவி மக்களுக்கு நீண்ட ஆயுட்காலம். நீ இறந்துருவான்னு அர்த்தம், சீக்கிரமா இறந்துருவன்னு அர்த்தம். இந்த சொல்லில் பயன்படுத்துகிற வார்த்தையை கூட குணத்தின் வெளிப்பாடு. பெருமானாருடைய 23 ஆண்டு காலமும் அந்த அணுகுமுறையும் அந்த வார்த்தைகளும் அந்த மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. இதை யார் பாராட்டுறா தெரியுமா? அல்லாஹ்வே பாராட்டுகிறார். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வின் பேரருளால். அந்த குணம் அமைவதும் யாரால? சொல்லுங்க. இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், யாரெல்லாம் நல்ல குணத்தை கொடு, எனக்கு நிதானத்தை கொடு, எனக்கு பொறுமையை கொடு, கடும் சொற்களை விட்டு பாதுகாத்து விடு, கோபத்தை விட்டு பாதுகாத்து விடு. பெருமானாருடைய துஆக்களில் பிரசித்த பெற்ற துஆ, இதயங்களை புரட்டுபவனே என் இதயத்தை மார்க்கத்தின் மீதும் ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் நிலைக்க செய்ய கேட்டார். அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே உங்களுடைய மனம் இருக்கிறது. அப்படி ஒரு நிமிஷத்துல கெட்டவன் ஆகிடும். ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க,
ஆமா, ஏன்னு தெரியல, இன்னைக்கு நான் இப்படி நடந்துகிட்டேன், நான் அப்படி தன்னையே நொந்து கொள்கிற பல சந்தர்ப்பங்கள். கோபத்துல அப்படி பேசிட்டேன், கோபத்துல திட்டிட்டேன், வியாபாரத்தில் பெரும் பின்னடைவு, குடும்பத்திலே மிகப்பெரிய குழப்பங்கள், உறவுகளில் மிகப்பெரிய விரிசல்கள். இது அத்துணைக்கும் பின்னால் அடுத்தவர்களை கைகாட்டி பழகிய நான் எப்படி நடந்துகிட்டேன், என்னுடைய வார்த்தை என்ன, என்னுடைய குணம் என்ன, ஒரு வினாடி யோசித்திருந்தால் இது அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமானாருடைய சோதனையான வாழ்க்கையை சாதனையாக்கியதின் பின்னணி அழகிய நற்குணம் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு எதிர்மறையான குணத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபியே, ஒரு கற்பனை, பல வகையான குணம் உடைய மக்கள் இருக்கிறார்கள். அதுல உங்களுடைய குணம் மிக மென்மையான குணம், மென்மையான அணுகுமுறை. இத சமுதாயத்துல நடைமுறைப்படுத்தணும்னா கொலைக்க தெரியாதவன், விவரம் இல்லாதவன், இப்படி எல்லா மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் பெருமானார் அந்த மென்மையான குணத்தை கையில் எடுத்ததுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு காரணம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லி. சரியே, உங்கள்கிட்ட கொஞ்சம் கரடு முரடான சுபாவங்கள் இருந்திருந்தால், முரட்டு சுபாவங்கள் இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வே பதிவு செய்கிறார். மோமின்களே, வார்த்தைக்கு வார்த்தை பெருமானாரை பின்பற்றுகிறோம், பெருமானாருடைய சுன்னத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய சுய குணங்களை குறித்து பரிசோதனை செய்தே ஆக வேண்டும். பிரச்சனைகளுக்கு மூல காரணமே குணமும் மனமும் தான். யார் வீட்டுல பிரச்சனை இல்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் இருக்கிறார்கள். மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஆசை ஆசையாய் பாயாசம் காய்ச்சி கொண்டு வந்து தருகிறார்கள். உடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். வீட்டிற்குள் சககலத்தி பொறாமை எழுகிறது. அவங்களும் தான் நீங்க சாப்பிடுவீங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் பாயாச பாத்திரத்தை வாங்கி உடைத்து போட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த வீட்டுக்குள் நடக்கிற நிகழ்வுகள் தானே. அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், மிகவும் அமைதியாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த அம்மா சங்கடத்துல திரும்பி போயிட்டாங்க. வீட்டுக்குள் பல நபர்கள் இருந்தார்கள், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. கோபத்தை கட்டுப்படுத்திய பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்றாங்க, ஆயிஷா, உன் கோபத்தை என்கிட்ட காமிக்கிறேன். இதுல ஒரு நாகரிகத்தை கவனிக்கணும். சொந்த மனைவியா இருந்தாலும் பிறரை வைத்துக் கொண்டு வார்த்தையாடுவது அது உசிதமானதல்ல பெருமானார் கற்றுத்தராங்க. நம்ம வீரம் எங்க பிறக்கும் சொல்லுங்க? நம்ம அக்கா தங்கச்சியில இருக்கும் போது நம்ம மனைவி நாட்டாம பண்றான்னு சில வார்த்தைகளை விடுவாங்க, அவங்க எல்லாம் போயிடுவாங்க, இவன் ஒருத்தன் தான் மாட்டிக்குவான். இப்படி நிறைய பாவப்பட்ட ஜீவன்கள் இருக்கிறது. உண்மையா இல்லையா? நமக்கும் விவரம் தெரியாது. நம்முடைய உறவுகளை பார்த்தவுடன் மனைவியின் மீது கொந்தளித்து விடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தருகிறார்கள், அமைதியாக என்று சொன்னார்கள். ஆயிஷா, உன் ஆட்டத்தை நீ காட்டிவிட்டாய், நான் கோபப்பட்டால் கடலே கொந்தளிக்கும் என்று சொன்னார். இப்பொழுது ஆயிஷா நாயகத்திற்கு புரிந்தது பெருமானாருடைய மென்மையான குணம், பெருமானாருடைய பொறுமை. அவர்கள் கோபப்பட்டால் நம்முடைய வாழ்வுக்கே ஆபத்து ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறருக்கு முன்னால் அதை காட்டாமல் தனிமையில் சொன்னதினால் மனைவியிடம் மாற்றம் ஏற்பட்டது, குடும்பத்தில் குதூகலம் உருவானது. இதையே நாம நடைமுறைப்படுத்தக் கூடாது. நிறைய குடும்ப பஞ்சாயத்துகள்லாம் நோண்டி நோண்டி உள்ள போனா ஒரு சரியில்லைங்க வந்துக்குள்ள, அதுக்கு என்னமா பண்றது? முடிச்சுக்கலாங்க, அக்கௌண்ட் முடிச்சுக்கலாம். என்னன்னு போய் பார்த்தால் ஏதோ ஒரு இடத்துல இவருடைய குணத்தில் கடுமை இருந்திருக்கும், அல்லது அந்த பெண்ணினுடைய குணத்தில் இருந்து வார்த்தைகள் தவறாய் பிறந்திருக்கும். அதுவே முடிவுக்கு காரணம் அல்ல. குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி கொடுக்கும்படி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது மனிதனுக்கு அழகல்ல, மனிதனுக்கு அழகல்ல. ஒரு சாதி பெருமானாரிடம் வந்து யார் ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, மனங்களை படித்தவர்கள். அவரை பார்த்தவங்க சொன்னாங்க, கோபப்படாதேன்னு.
அவர் மறுபடியும் திரும்பி கேட்கிறார், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யார சொல்லலாம். கோபப்படாதே. மீண்டும் 3வது முறை கேட்கிறார், கோபப்படாதே. இதையே நாம செஞ்சோன்னு வச்சுங்களேன், ஏதாவது சொல்லுங்க, கோபப்படாதீங்க. ஏதாவது சொல்லுங்க, கோபப்படாதீங்க. என்னென்ன கோபப்படும்? 3 தடவை சொன்னாலே ஒருத்தனுக்கு பொறுமை இருக்காது. ஒரு மனிதனை கணிக்கிறார்கள் பெருமானார், உன்னுடைய மொத்த பின்னடைவுக்கும் காரணம் கோபம். இந்த குணத்தை மாற்றாதவரை உனக்கு எந்த உபதேசமும் சொல்லுங்க பயனளிக்காது. எல்லா வாழ்க்கையினுடைய நிலைகளிலேயும் தன் குணத்தை மதிப்பீடு செய்யக்கூடியவர்கள் தான் முன்னேறுவார்கள். நான் இப்படித்தான் இருப்பான். சில பேரு கோபக்காரங்கிறது ஸ்டேட்டஸா நினைச்சுக்கிறாங்க. தகாத வார்த்தை பேசுவதை தனக்கான அங்கீகாரம் என்று நினைக்கிறார்கள். சைத்தான் அவர்களை நிரந்தரமாக அடிமையாக்கி வைத்திருக்கிறார். கோபத்திலிருந்து விடுபடு, துரு வார்த்தையிலிருந்து விடுபடு. குணம் மட்டுமே அழகிய குடும்ப வாழ்வை தரும். குணம் மட்டுமே அழகிய சமூக வாழ்வை தரும். வெற்றி கொள்ளும் இடம் நற்குணத்தின் வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். இந்த மனசு நம்மள்கிட்ட இல்லைங்க, இந்த குணமும் நம்மள்கிட்ட இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் முடித்து கைதிகளை கொண்டு வந்து மதீனாவில் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு அருமைக்குரிய சஹாபாக்களிடம் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். இங்கேயும் ஒரு பாடம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. சரி பண்ணலாம், எப்படி இப்படி எல்லாம் இருக்கும் 2 பேர் பேசிக்கிறாங்க. சரி அப்போ ஃபைனல் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம். அமௌண்ட் எப்போ? இப்ப தர்றேன். இவரு சொல்றாரு, எதுக்கும் வீட்டுல ஒரு வார்த்தை கேளுங்களேன். அவரு சொல்றாரு, அவள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே நான் தான். பெருமானாரிடமிருந்து ஒரு சிறந்த பாடத்தை ஹதீஸ்கள் சொல்லுகிறது. உலகத்திலேயே அதிகமாக மஸ்வரா செய்தவர்கள் பெருமானார். எல்லாத்தையும் ஆலோசனை கேட்பாங்க. சிறுவர்களோ பெரியவர்களோ பாமரர்களோ படித்தவர்களோ யாரிடமிருந்து எந்த நற்செய்தி வரும் என்று தெரியாது. மனைவிமார்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு அவர்களிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் பெருமானார் போருக்கு செல்வதற்காக. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறதல்ல, ஆனா ஒரு வித்தியாசம் நமக்கும் அவங்களுக்கும். பெண்களிடம் ஆலோசனை கேளுங்கள், இறுதி முடிவை நீங்கள் எடுங்கன்னாங்க. நம்ம ஆலோசனையே கேட்காம மொத்த முடிவை அவங்கள்ட்ட கையில கொடுத்துறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், யாரெல்லாம் பெண்களை பொறுப்பாளர்களாக ஆக்குகிறீர்களோ ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்றார்கள். பலருடைய தோல்விக்கு காரணம் இதுதான். அதோட லிமிட்டட் என்னன்னா, ஆலோசனை செய்யலாம், முடிவை நீங்கள் எடுங்கள். அப்படி பெருமானார் இந்த கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை நடத்துகிறார்கள். மோமின்களே, எந்த ஒரு விஷயத்திலும் ஆலோசனை நடத்தும் போது அந்த ஆலோசனையை விட ஒவ்வொருவருடைய கேரக்டர் குணம் வெளிப்படும். குணம் வெளிப்படும். முதலில் சித்தீக் நாயகத்திடம் கேட்கிறார்கள், இந்த கைதிகளை என்ன செய்யலாம்? சித்தீக் நாயகம் பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹும் கௌமுக் வஅஹ்லுக்கும். அவங்கெல்லாம் யாரு நாயகமே? அவங்கெல்லாம் யாரு? எல்லாம் உங்க குடும்பம், உங்க சமுதாயம். ஒரு மென்மை. அதில் என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவத்தையும் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க போகிறான். அவர்கள் மீது கருணை காட்டுங்கள் யா ரசூலல்லாஹ். ஏதோ ஒரு கோபத்திலே, ஏதோ ஒரு அறியாமையில் உங்களுக்கு எதிராக போர்க்களம் வந்து விட்டார்கள். என்ன இருந்தாலும் உங்கள் குடும்பம் மன்னி கேட்கிறாங்க. இதையும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பக்கம் உமர் நாயகத்தை கேட்டாங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லு. வேகமான ஆளு உமர் நாயகம் சொல்லுகிறார்கள், நாயகமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்ன பொழுது பொய்ப்படுத்தினார்கள். உங்களை ஊரை விட்டே துரத்தினாங்க. ஒருத்தனை விடாம வெட்டி சாய்கள் தான். ஒரு ஆலோசனையில இருவிதமான குணங்கள் வெளிப்படுகிறது. 3வது அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களிடம் கேட்டார்கள். அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவிலேயே நல்ல செடி கொடிகள் நிறைந்த பள்ளத்தாக்காய் பார்த்து நெருப்பு மூட்டி இந்த கைதிகளை கொண்டு போய் உள்ளே பொசுக்க வேண்டும். அது அவருடைய குணம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது நீங்கள் சொல்லிக் கொடுத்த உறவுகளை உடைப்பதற்கு சமம். ஒரு ஆலோசனை. 4 விதமான குணம் வெளிப்படுகிறது.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஒரு மலை இடம்பெயர்ந்தது என்று சொன்னால் நம்புங்கள், மனிதன் மாறிவிட்டான் என்று சொன்னால் நம்பாதீர்கள். எந்த குணத்தில் படைக்கப்பட்டாரோ அதுதான் இருக்கும். ஆனால் அது நல்லதின்பால் திருப்பப்படலாம். சித்தீக் நாயகத்திட்ட இஸ்லாத்திற்கு முன்பும் மென்மை இருந்தது, இஸ்லாத்திற்கு முன்பும் நற்குணம் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குணம் இன்னும் வளர்ந்தோங்கியது, நிறைய நன்மைகளுக்கு அது வழிவகுத்தது. அது சித்தீக் நாயகம். அந்த குணம் அப்படியே தான் இருந்துச்சு. இடம் மாறிடுச்சு. குஃப்ரிலிருந்து ஷிர்கிலிருந்து ஈமானின் பக்கம் இடம் மாறிடுச்சு. உமர் நாயகம் இஸ்லாத்திற்கு முன்பு அவர் முரட்டு சுபாவம் உடையவர், அவர் அதீத தாக்குதலுக்கு சொந்தக்காரர், கடுமையானவர். ஏன்னா ஹதீஸ்கள்ல உமர் நாயகத்தை பொறுத்த மட்டிலும் அதிகபட்சமான வார்த்தைகள் பெருமானாருக்கு முன்னால் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கும் போது ஹதீஸ்கள் சொல்லும். எந்த பஞ்சாயத்து வந்தாலும் சரி, பக்கத்துல உமர் நாயகம் இருந்தாங்கன்னு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், அவன் பல்லை உடைக்கிறேன். யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், தலையை வெட்டுகிறேன். யா ரசூலல்லாஹ் அனுமதி கொடுங்கள், கை காலை முறிக்கிறேன். இதுதான் அவருடைய சுபாவம். ஆனால் இந்த சுபாவத்தை அல்லாஹ் இடமாற்றி விட்டான். குஃப்ருக்காக இருந்த முரட்டு சுபாவம் ஈமானுக்காக போராடுகிற முரட்டு சுபாவமாய் மாறியது. அந்த கடுமையான குணம்தான் 18,000 மைல் பரப்பளவு இஸ்லாத்தை விரிவடைய செய்த சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உமர் நாயகத்தை மாற்றியது. அதே குணம் இடம் மாறிடுச்சு. ஈமானுக்கு வந்தது. நீ கோபப்படு, பெரிய கோபக்காரன் கோபப்படு, அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கிற செயல்பாடுகளை பார்த்து கோபப்படு. ஷிர்க்குக்கு எதிராக கோபப்படு. கோபப்படுற இடத்துல கோபப்படுதல் நல்லது. இந்த குணம் மாறாது, இடம் மாற வேண்டும். அதை அல்லாஹ்விடம் கேளுங்கள். உமர் நாயகம் பின்னாடி சொல்றாங்க, ஒட்டகம் மேய்ப்பதற்கு தகுதி இல்லை என்று என் தந்தையால் விரட்டப்பட்ட என்னை நாடாளும் அரசராக உருவாக்கியவர்கள் பெருமானார். 2 குணத்தையும் பெருமானார் பேலன்ஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா இந்த 2 சிங்கம், ஒரு பக்கம் அபூபக்கர் நாயகம், ஒரு பக்கம் உமர் நாயகம். இவர் மென்மையானவர், இவர் கடுமையானவர். இரண்டையும் இணைத்து பயணிக்கிற பெரும் போராடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் வென்று காண்பித்தார்கள். அந்த குணத்தை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். அது மட்டுமல்ல, இப்படி எல்லாம் நடந்துட்டு போது அல்லாஹ்வுடைய ரசூல் சபைகள்ல வந்து சொன்னாங்க, ஒரு விஷயத்துல நான் முடிவு கேட்டேன், இந்த கைதிகளை என்ன பண்ணலாம் பாருங்கள், எவ்வளவு குணங்கள் பெருமானார் சொல்ற, எவ்வளவு குணங்கள் வெளிப்படுகிறது. இதோ சித்திக்கு சொல்றார், குடும்பம் தானே விட்டுருங்க, அறியாமையில தப்பு செஞ்சிருப்பாங்க சொல்லி பெருமானார் சொல்றாங்க, இந்த குணத்தால் சித்திக் நாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? அந்த இப்ராஹீம் ஈசா. நீங்க சாதாரண அபூபக்கர் சித்திக் அல்ல, இந்த உலகத்தின் முப்பெரும் சமுதாயத்தினுடைய தலைவராகிய இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற குணம் படைத்தவர்கள். அதுக்கு மேலையும் பெருமானார் பேசினாங்க, மலக்குமார்களின் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற குணம் உங்களுக்கு. ஒரு அபூபக்கர் குணத்தால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்தானம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸ்தானம், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். காரணத்தையும் பெருமானார் சொல்றாங்க. இந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்தார்கள். கடுமையான ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பிறகு அவங்க வார்த்தை பாருங்க, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை பின்பற்றி நடந்தார்களோ என்னை சார்ந்தவர்கள். ஃபமன் ஆசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். எனக்கு மாற்றமா நடந்தவங்கள அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. இது யாருடைய குணம்? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குணம். எனக்கு கட்டுப்பட்டவர்கள் நல்லவங்க, எனக்கு கட்டுப்படாதவங்க அல்லாஹ் நீ மன்னிச்சிரு. அந்த சுபாவம் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பிரச்சாரம் செய்த அவரையே கடவுள் என்று சொன்னார். கோவர்ணுமா இல்லையா? சாந்த சொரூபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் இன் துஅதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதக். நீ தண்டிக்கிறதா இருந்தா அது உன் இஷ்டம், உன்னுடைய அடியார்கள். வைன் தஃபிர் லஹும், நீ அவங்களை மன்னிச்சுட்டானா நீ பெரிய மன்னிப்பாளர். இவ்வளவு இறங்கு குணம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மென்மையான குணம். இரண்டையும் சொல்லிட்டு பெருமானார் சித்தீக் நாயகத்தை பார்த்து சொல்றாங்க,
அந்த இப்ராஹிம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நீங்கள் மென்மையானவர். சாதாரண மென்மை இல்ல, பாலை விட மென்மையான குணம் சித்தீக் நாயகத்தினுடைய குணம் பெருமானார் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்புறம் சொன்னாங்க, மலக்குமார்கள் பலவிதமா இருக்கிறாங்க. அதுல இந்த மீகாயில் யார் தெரியுமா? மழையின் பொறுப்பில் உள்ளவர், ரிசுக்கின் பொறுப்பில் உள்ளவர். எல்லா மக்களும் மீகாயிலை விரும்புவார்கள். அந்த குணம் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு அபூபக்கர் சித்தீக் நாயகத்தை பாராட்டினாங்க. சரி, உமர் நாயகத்தை சொல்ல போது, உமரே, நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போல இந்த கடுமை குணமும் சில நபிமார்களிடம் இருந்திருக்கிறது. ஏன்னா 950 ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து 80 பேர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? இவ்வளவு சொல்லி கேட்கலையே, ரப்பிலா கதர் அலல் அரபி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒருத்தனை விடாத அல்லாஹ் அழிச்சிருந்தார். மேலிருந்தும் கீழிருந்தும் மலை வெள்ளத்தினால் அழிக்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம். பெருமானார் சொல்றாங்க, அந்த நூஹ் மாதிரி கடுமையானவர்கள் மரே, அந்த கடுமை உங்களிடம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போல கடுமையானவர். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமும் பெரிய போராட்டங்கள் செய்த பிறகு அந்த சமுதாயத்துக்காக அல்லாஹ்க்கு துஆ செஞ்சாங்க, ரப்பிஷ்துத் அலா குலூபிஹிம், யா அல்லாஹ் இவங்க மனசை ரொம்ப கடுமையாக்கிரு, இவன் எப்பயுமே ஈமான் கொள்ளக்கூடாது. நான் சொல்லி ஈமான் கொள்ளலனா இவன் எப்பயுமே ஈமான் கொள்ளக்கூடாது. நம்மில் பலரும் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்கிட்டையும் உருப்படலைன்னா வெளியே போய் போடுறா உருப்படுவா, நீ எப்பயுமே உருப்பட மாட்ட. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மூமின்களே, மூமின்களே, கடுமை என்றைக்கும் வெற்றி கொள்ளாது. ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் தந்தான். அந்த பண்பு உமர் நாயகத்திடம் இருந்தது. ஆனால் அது பாதகமாக அமையவில்லை. இந்த மார்க்கத்தை காப்பதற்கான பெருங்குணமாக இடம் மாறியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காண்பிக்கிறார். சொன்னாங்க, நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி மலக்குமார்களில் ஜிப்ரீலை போல, மலக்குமார்களில் ஜிப்ரீலை போல அறிவின் ஊற்று அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்திற்கு போகிற பொழுது உடல் நலம் சரியில்லை, விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப கவலைப்பட்டார். யா ரசூலுல்லாஹ், ஒரு போரிலே பங்கெடுக்கிற வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை சமாதானப்படுத்த, அலிநாயகத்தின் உயர் குணத்திற்கு, அறிவாற்றலுக்கு ஒரு சொன்ன வார்த்தை, அந்த மின்னி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா. அலி, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பக்கபலமாக இருந்தார்களோ, எனக்கு பக்கபலமே நீங்கள் தான். ஒருத்தர உந்து சக்தி, ஒரு வார்த்தை தான் அவங்கள உருவாக்கும். உடல்நலம் சரியில்லை, அவர் கேட்டார், பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பாக என்னையா வைத்து போகிறீர்கள்? அவ்வளவு பலகீனமானவனா? போர்க்களம் காண வேண்டுமே, வேண்டாம், வீட்டில் இரு. நீ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் ஒரு தெளிவையும் சொன்னார்கள். ஆனா எனக்கு பிறகு நபி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள். நான் இப்படி சொல்வதனால் நீங்கள் நபி என்று யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம், எனக்கு பிறகு நபியே கிடையாது என்று பெருமானார் தெளிவுபடுத்தினார். மோமின்களே, ஜாஃபர் தய்யார் அலிநாயகத்தினுடைய சகோதரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எத்தியோப்பியாவிலிருந்து வந்த அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி அணைத்து சொன்னார்கள், அஷ்பஹத கல்கி வ குல்கி, என்ன மாதிரியே தோற்றத்திலும் குணத்திலும் இருக்கிறீர்கள். மோமீன்களே, மோமீன்களே, ஒவ்வொரு சாபியை வைத்து பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த பாடம், உலகத்தில் வாழ்க்கை, தனிமனித வாழ்வோ, குடும்ப வாழ்வோ, சமூகத்து வாழ்வோ, பொருளாதாரமோ, இவைகள் அத்துணையிலேயும் உங்களுடைய குணம் நல்லதா இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம். துர்குணம் உங்களுக்கு இடமளித்து விட்டால் தோல்வியை நீங்கள் தழுவுவீர்கள். அதனால் என்னுடைய தோல்விக்கு இவன் தான் காரணம், நான் ஜெயிக்காததுக்கு இவன் தான் காரணம், என்னுடைய பின்னடைவுக்கு இவன் தான் காரணம் என்று மற்றவர்களை வசைபாடுவதை விட, என் குணத்தில் எது பிறரை உறுத்துகிறது, என் குணத்தில் எதை மற்றவர்கள் ரசிக்கவில்லை, என் குணத்தில் எது கடுமையை காட்டுகிறது. ஒருத்தர்
பெருமானாரிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் மனைவி ரொம்ப வாயாடி. இது பலருக்கும் பொருத்தமான ஒரு செய்தி. ரொம்ப வாயாடி அப்படின்னா அந்த வாயினால் நிறைய பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிறார். அவரை பரிசோதனை செய்வதற்கு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு ஏன் வாழ்ற, தலாக்கு விட்டுருந்தாங்க. உடனே கையை பிடித்துக் கொண்டார், யார சொல்லலாம். அப்படி இல்லை, இப்ப அப்படி இல்லை, நான் அதை சொல்ல வரல, ரொம்ப வாயி, ரொம்ப வாயி. ஏன்? ஆமாம் யார சொல்லலாம், என் மீது ரொம்ப பாசம் காட்டுவார். ஓ, நிறைய குழந்தைகளை பெற்று தந்திருக்கிறார். ஓ, அப்படிதான் பெருமானார் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் எல்லா குணமும் இருக்காது. ஒரு நல்ல குணத்தை அவரிடம் பொருந்தி கொண்டால் இன்னொரு துர்க்குணத்தை நீ சகித்துக் கொள். ஒன்றை கொண்டு ஒன்றை சகித்துக் கொள். யாரும் எல்லோரும் நல்ல குணத்தோடு வாழ்ந்திட இயலாது. எளிமையான வழி. வாக்குவாதம் ஏற்படுகிற பொழுது யார் முதலில் மௌனம் காக்கிறாரோ அவருக்கு மலாயிக்கத்துமார்களுடைய துவா இருக்கு. நம்ம எல்லாமே நல்லவங்க தான். ஆனா ஆர்குமெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடம்பு சூடா முறைப்போம், வார்த்தைகள் கடியாகும், சண்டை சச்சரவு ஏற்படும். அழகாய் பெருமானார் சொன்னார்கள், சைத்தானுக்கு இடம் கொடுக்காதீர்கள். விவாதங்கள் நடக்கிற பொழுது யார் முதலில் மௌனம் காக்கிறாரோ அவருக்கு மலாயிக்கத்துமார்களுடைய துஆ உதவி கிடைத்துக் கொண்டே இருக்கு. சித்தீக் நாயகம் பெருமானாரும் அமர்ந்திருக்கிற பொழுது ஒருத்த வந்து பெருமானார தாறுமாறா பேசுறான். ரெண்டு பேருமே அமைதியாக இருந்தார்கள். கொஞ்ச நேரம் தான் சித்தீக் நாயகனால் தாங்க முடியல, திருப்பி பேச ஆரம்பித்தார்கள். கடும் வார்த்தைகள், கடும் சொற்கள், கோபத்தினுடைய தவறுதலான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. சித்தீக் நாயகம் ஓரோடி சென்று யார சொல்லலாம், கோபித்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் அமைதியா இருந்தேன், நீங்களும் அமைதியா இருந்தீங்க. அவன் திட்டிகிட்டே இருந்தான், நமக்கு பதிலாக ஒரு மலக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு வானவர் அவனை திட்டிக் கொண்டிருந்தார். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினால் வார்த்தைகளை வீசிய பொழுது மலக்கு போயிட்டாரு, சைத்தான் வந்து விட்டான். அந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையின் சிகரம் சித்தீக் நாயகத்திற்கு கோபத்திற்கான பாடத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார். மோமின்களே, உலகம் முழுவதும் ஏற்படுகிற பிரச்சனைகள், பின்னடைவுகள், சர்ச்சைகள், விவாதங்கள், சண்டைகள், போர்கள் அத்தனைக்கும் பின்னால் அவர்களின் குணம் கவனிக்கப்பட வேண்டியதாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காண்பிக்கிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் மிகச்சிறந்த குணமுடையவர்களாக, நற்குணம் நிறைந்தவர்களாக, அந்த நற்குணம் தான் சொர்க்கத்தில் அதிகம் கொண்டு போய் சேர்க்கும் என்ற பெருமானாருடைய அந்த சுப செய்தியை நடைமுறைப்படுத்தி சுய பரிசோதனை செய்யும். என்னுடைய வீழ்ச்சிக்கு என் குணம்தான் காரணம்னு ஒரு வினாடி நீங்க யோசிச்சீங்கன்னா மைனஸ் எல்லாம் தெரியும். இந்த மைனஸை அத்தனையும் பிளஸ் ஆக்க முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கிற பொழுது அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த கல்கி, யா அல்லாஹ் என்ன அழகா படைச்சிருக்க, யா அல்லாஹ் என்ன அழகா படைச்சிருக்க, என் குணத்தையும் அழகாக்கி கொடு, என் குணத்தையும் அழகாக்கி கொடு. கண்ணாடி பார்க்கிற பொழுது துஆ என்று நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உருவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு அவங்கவுங்க அழகுதான். அழகாய் படைத்திருக்கிறாய், என் குணத்தையும் அழகாக்கிட்டேனா நான் இம்மையிலும் வெற்றி பெறுவேன், மறுமையிலும் வெற்றி பெறுவேன். வல்ல ரப்புல் ஆலமீன் நற்குணவாதிகளாய் வாழ்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.